श्रीशैलेश दयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. சுவாமி அழகிய மணவாள மாமுனிகளுடைய வைபவத்தை அனுபவித்து வருகிறோம். காலேன சகலானாம் ச காலானாம் ஏகமாஸ்பதம் சுஷூபே சததம் ஸ்பூர்ணஹ சுதாம்சுரிவ நிர்மலஹ என்று சொல்லும்படியாய் எல்லா வித்தியைகளுக்கும் சிறந்த கொள்கலமான அழகிய மணவாள பெருமாள் கலங்கமில்லாத பூர்ண சந்திரன் போலே எப்போதும் விளங்கி அவருடைய அம்மான் திருமாளிகையிலே சிக்கில் கிடாரத்திலே சாஸ்திராபியாசம் செய்து அங்கேயே குருகுலவாசம் செய்து தமது பெற்றோராலே உரிய காலத்திலே சௌள உபநயனாதிகளை செய்யப்பட்டு தம்முடைய அம்மான் திருமாளிகையிலே சாஸ்திராபியாசம் செய்து கொண்டு குருகுலவாசமாய் செய்ய சாமானிய சாஸ்திரங்களையும் விசேஷ சாஸ்திரங்களையும் தமது திருத்தகப்பனாரான திகழக்கிடந்தான் திருநாவீருடைய பிரான் தாதரன்னரிடத்தே கற்றுத் தேர்ந்தார். ஆழ்வார்களின் அருளிச் செயல்களை பகுதரக் கற்றி தேர்ச்சி பெற்றார். அந்த கால விசேஷத்தில் அழகிய மணவாளன் இப்படி நாளொரு மேனி பொழுதொரு திங்களுமாய் வளர்ந்து வருகிற காலத்திலே தாதரன்னர் தம்முடைய திருக்குமாரராக வளர்ந்தருளுகிற பரமபோகீந்திரரான அழகிய மணவாள பெருமாள் நாயனாருக்கு திருக்கல்யாணம் செய்துவித்து தாமே மேலே இரகசியார்த்தங்களையும் உபதேசிக்கிறார். இந்த உபகாரத்துக்கு ஈடுபட்டு சுவாமி அழகிய மணவாள மாமுனிகள் ஸ்ரீ ஜிஹ்வாவதீஷ தாசம் அமலம் அசேஷ சாஸ்திரவிதம் சுந்தரவர குரு கருணாகந்தளித ஞானமந்திரம் கலைய என்று சுவாமி கோட்டூர் அழகிய மணவாள பெருமாள் பிள்ளையினருளால் விருத்தியடைந்த ஞானத்துக்கு இருப்பிடமாய் எல்லா சாஸ்திரங்களையும் குறையறக் கற்றறிந்தவரான திருநாவீருடைய பிரான் தாதரனரை தியானிக்கிறேன் என்றும் வாழி திருநாவீருடைய பிரான் தாதனருள் வாழியவன் மாமை வாக்கின்பம் வாழியவன் வீரன் மணவாளன் விரைமலர்த்தாள் சூடி பாரமதை தீர்த்தளித்த பண்பு என்றும் அனுசந்தித்தருளினார். இப்படி செல்லுகிற காலத்திலே திகழக்கிடந்தான் திருநாவீருடைய பிரான் தாதரன்னர் திருநாட்டுக்கு எழுந்தருள நாயனார் அவரை சம்ஸ்கரித்து திருப்பள்ளிப்படுத்தி விரிவாக திருவத்தியனமும் நடத்தினார். நிற்க ஆழ்வார் திருநகரியிலே சுவாமி திருவாய்மொழிப்பிள்ளை காடு திருத்தி நாடாக்கி அங்கே ஸ்ரீ வைஷ்ணவர்களை குடியேற்றி ஷடகோபதாசராய் எழுந்தருளியிருந்தார் என்பது வரை அனுபவித்திருந்தோம். அவர் அக்காலத்திலே பிரசாதலப்த பரமப்பிராப்பிய கைங்கரியசாலினே என்று போற்றும்படியாய் ஆழ்வார் திருவடிகளிலே அன்பு பூண்டு சகலவித கைங்கரியங்களையும் பண்ணிக்கொண்டு திருவாய்மொழி அனுசந்தானமே பொதுபோக்காய் இருந்தார். இதை அறிந்து திருமலையாழ்வார் என்ற இயற்பெயரை உடைய அவரை அடியார் பெருமக்கள் திருவாய்மொழி பிள்ளை என்று அழைக்கும்படியாய் ஆனார். இப்படி திருவாய்மொழி பிள்ளை தம்முடைய திரு மருமகனை புத்திரனாக அபிமானித்து தேவப்பெருமாள் என்று நாலூராச்சான் பிள்ளையின் திருநாமத்தை சாற்றி அழைத்து இப்படி ஆழ்வார் திருநகரியிலே சகலரும் ஆசிரியிக்கும்படி எம்பெருமானார் வளர்த்த தரிசனத்தை மேலும் விளக்கி கொண்டு திருநகரியை ஞானபீடமாக பொலிவுறச் செய்து கொண்டிருந்த போது அவருக்கு ஒரு கவலை ஏற்பட்டது. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பிரகாசிக்கப் போகும் பிரவர்த்தகர் யார் உளர் என்று இனி தர்ஷன பிரவர்த்தகராவாரார் என்று விசாரித்து கொண்டு தாம் தொண்டர் கமுதுன்ன சொல்மாலைகளான திருவாய்மொழி நிலத்தேவரான ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் பக்தாமிர்தம் என்னும்படியாய் பரமபோக்கியமாக அவதரித்தையாயிலே சப்தரசம் அர்த்தரசம் பாவரசம் என்கிற இவற்றை அனவரதம் அனுசந்தித்து கொண்டு ததேக நிஷ்டராய் எழுந்தருளி இருந்தார். திருநாராயணபுரத்திலே தமக்கு கிடைத்த பெரிய தனமான ஈடு 36,000 பற்றி கொண்டு அதை தவிர மற்ற விஷயங்களை திருணவத் பிரவೃತ್ತಿ பண்ணி, அதாவது புல்லை போலே இகழ்வாக மதித்து எழுந்தருளி இருக்க தாம் பெற்ற உபதேசத்தை பெறத்தக்க அதிகாரியை தேடிக்கொண்டிருக்கையிலே
சிக்கில் கிடாரத்தில் தம்முடைய அம்மான் திருமாளிகையிலே வசித்து வந்த அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஆகிய அழகிய மணவாள மாமுனிகள் திருவாய்மொழி பிள்ளையின் ஞான பூர்த்தியையும் ஆழ்வார் திருவடிகளிலே அவருக்குண்டான பிராவண்யத்தையும் திருவாய்மொழிக்கு பொருள் நிர்வகிக்கும் திறனையும் கேள்விப்பட்டு உடனே சகுடும்பராக சிக்கில் கிடாரத்திலிருந்து தமக்கு ஜன்மஸ்தானமாகிய ஆழ்வார் திருநகரிக்கு புறப்பட்டு தேசம் திகழும் திருவாய்மொழி பிள்ளை வாசமலர்த்தாள் அடைந்து விலக்ஷண சம்பந்தத்தை பெற்று திருவுள்ளம் மலர்ந்தார். தொடர்ந்து நாளைய பதிவிலே சுவாமி திருவாய்மொழி பிள்ளை அழகிய மணவாளப் பெருமாளாகிய மணவாள மாமுனிகளை உடையவர் திருவடிகளிலே ஈடுபடுத்திய வைபவத்தை அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.